பாக்குறங்கட்டியாடா கைய வாங்குற அறுத்துடுவேன். பரதேசி. 2 பேரும் என்கிட்ட பேச வேணாம். புதையல் எடுக்க போகும்போது என்ன காவலுக்கு வச்சீங்க, அப்புறம் என்ன தனியா தவிக்க விட்டுட்டீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு. நானும் ஒரு மனுஷி தானே. உங்களை மாதிரி மாய மந்திரம்லாம் தெரியாது. எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஏய் சீக்கிரம் நட, சீக்கிரம் நட. நிறுத்து நிறுத்து. புகையில பொட்டலம் எடுக்குது பாரு. பாம்பு கம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ போக வேண்டாம், நான் போறேன். இந்த சிகரெட்டை காட்டினா போதும், பின்னாடியே வந்துடும். பாட்டிமா, ஏன்டா இப்படி பயமுறுத்துற? யாரு நானா? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஒண்ணுதானா? 3 பேர் இருக்கோமே. யாரு 3 பேரு? நானும் என் புருஷங்களும். அதோ கண்ணனும் அவன் பொண்டாட்டியும் மழையினால வந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. திவாகருக்கு அப்போ 4 வயசு. கருப்பா இருப்பான். பொடி மருந்து இதெல்லாம் தேய்ச்சு பார்த்து மாறல. மழை நின்னதும் ஊரெல்லாம் ஜுரம் பரவுச்சு. சீங்கண்ணி பாறை, காளிப்பாறை எல்லா இடத்துலயும் தண்ணி வந்துருச்சு. எல்லாரும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் எங்கேயும் போகாம குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துட்டேன். எனக்கு துணையா என் புருஷன்காரங்க இருந்தாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு அவன் உயிரை காப்பாத்தின. என்ன பிரயோஜனம்? மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி சுத்த வேண்டியவனா சொல்லு? நான் சொல்றது உனக்கு கேக்குதா? பாக்குறேன். பாட்டியோட பழைய கதையை கேட்டு நேரம் போனதே தெரியல. அப்ப சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு சரக்கு வர்ற நாள், நான் காலையிலே வந்துடுறேன். டேய் வா. கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறாரே. முதலாளி போலாம். போலாம். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். இத கூட்டிட்டு போகலையா? அப்பா இன்னைக்கு வரலங்க. டவுன்ல இருந்து பஸ் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் காலையில கூட்டிட்டு போயிடுவாரு. பாவம் பொண்ணம்மா, அழுதுகிட்டே தான் தூங்குன. அப்பாவோட பஜனை பாட்டை கேட்கணும்னு. நான் எப்படி இவளுக்கு அப்பனானே? இது வயித்துல உண்டான உடனே அவங்க அப்பா இறந்துட்டா, பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டா. அதிர்ஷ்டமான குழந்தை இப்ப வந்து என் தலையில உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்க அப்பா ஆசையும் மனசுல வச்சுக்க, புரிஞ்சுதா? அவ என் தங்கச்சி பொண்ணு.
பெத்த என் கையில கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு என்னையும் என் அப்பாவையும் விட்டா வேற யார் இருக்கா? யாருக்கு வேணானாலும் அவ எனக்கு வேணும். அவ ஏன் பொண்ணு, அவளோட அம்மா. ஏய், உனக்கு உங்க அப்பனுக்கு இந்த திவாகரை பத்தி தெரியல. மொத்தமா அடிச்சு வெளியில தெரித்திடுவேன். வெடியட்டும் பாத்துக்கிறேன். போதும், கொஞ்சமாவது சாப்பிட்டுடா கண்ணா. முடிஞ்சுதா? சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம். எனக்கு வேண்டாம்மா. போதும், நீ ஊட்டுனதெல்லாம் விடு. ஏய், வா. எனக்கு கொஞ்சம் தாங்க இருக்காதே, ஊட்டி விட்டுறேன். உங்க அப்பனு கூட அவன் திம்பா. தெரியும் தெரியும். தள்ளி வா. தள்ளி போ. ஏய், சொன்னா கேளுடா. இன்னும் சாப்பிடலங்க. ஏய், போடு வா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். சொல்ல சொல்ல கேட்காம என்ன இது புடிவாதம்? எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. அழகடா செல்லம், அழக்கூடாது. என்ன, இன்னும் 2 நாள்ல அம்மா வந்துடுறேன், சரியா? இத உன்னால வளர்க்க முடியலன்னா கொண்டு போய் ட்ரெயின்ல புடிச்சு தள்ளியா? ஏன் தலையில கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் இப்படி கோவப்படுற? இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆயிடுச்சா? சந்தைக்கு போயிட்டு வரும்போது குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனீங்க. சொல்லிட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? இத வளர்க்கறதுக்காக நான் ஒண்ணும் சம்பாதிக்கல. சொல்றது புரியுதா? பல தடவை நான் சொல்லிட்டேன், மறுபடியும் அதையே செய்யாதீங்க. என்ன ராகவா, என்ன என்னாச்சு? நீ வேலையை பார்த்துட்டு போயா. இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு வண்டி கூலி. மறுபடியும் இப்படி பண்ணீங்க, உங்க பொண்ணு நடுத்தெருவில் நிப்பா. ஜாக்கிரதை. உனக்கு எதுவும் அடிப்படல? யாரு பாண்டாலு? என் மருமக. தங்க எடுக்க போகாம வண்டி ஓட்ட போனான்னு சொன்னப்போ உன் மருமக மேல எனக்கு ஒரு மதிப்பு வந்துச்சு. நதியில தங்கம் கிடைக்கும்னு காலத்தை வீணாக்கல, இல்ல கஷ்டப்படுறாங்கிற ஒரு மரியாதையும் இருந்துச்சு. கஷ்டப்படுறான், யாரு இல்லைன்னு சொன்னது? அனாவசியமா ஒரு பைசாவை கூட செலவு பண்ண மாட்டான். ஆனா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு ஒரு நல்ல துணி போட்டு நான் பார்த்ததில்ல. ஒரு பிளவுஸ் வாங்கணும்னா கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவளே தான் அதை வாங்கிக்கணும். வண்டி மாட்டுக்கு புல்லறுத்து போடுற மாதிரி 3 வேளையும் அவனுக்கு சோறு போடணும். அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என் பொண்ணை தவிர இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் என்னைக்கோ அவனை விட்டுட்டு போயிருப்பான். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. இருந்தாலும் என் 2 பொண்ணுங்களையும் ராஜகுமாரி மாதிரி வளர்த்தேன். உனக்கே தெரியுமே, அம்மா இல்லாத குறையே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. சின்ன பொண்ண கடவுள் சீக்கிரமே கூப்பிட்டுக்கிட்டாரு. இவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. நேரங்காலம் வந்துச்சுன்னா பலூன்ல காத்திறங்குற மாதிரி போய் சேர்ந்துருவேன். ஆனா இந்த குழந்தை சின்ன வயசு. இவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. தாத்தா, என்னடா சொல்ல வேணும்? தாத்தா வாங்க, ஐயப்பன் சாமியோட சந்திரன் தான் இருக்காரு. தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க யானை வாங்கி தரேன்னு.
வாங்க தாத்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா வாங்கி தரேன். முடியாது. For more updates, like, comment, subscribe to our channel.